அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஓவராலா இந்த புவி அரசியலுங்கிறது எப்படி மாறிட்டு, குறிப்பா ஒரு பக்கம் ட்ரம்ப், இன்னொரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் போர் உள்ளிட்ட விஷயங்கள் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். யூரோப்பும் ஒரு மிகப்பெரிய ஒரு கவனத்துக்கு வந்திருக்கு. புவிசார் அரசியல் மிகப்பெரிய மாற்றங்களை வரக்கூடிய சில ஆண்டுகளில் சந்திக்க போகிறது. யூரோப், அதாவது குறிப்பிட்டு வெஸ்டர்ன் யூரோப், மேற்கு யூரோப்பிய நாடுகள், அவர்களின் இருப்பையும் பலத்தையும் முழுமையாக இழக்கப் போகிறார்கள். ப்ரொடெக்ஷனிஸ்ட் பாலிசி அமெரிக்கா சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அவர்கள் இங்கேருந்து போகக்கூடிய இம்போர்ட்ஸுக்கு அதிகம் டேரிஃப் போட்டுட்டு இருக்காங்க. அதை நம்ம WTOல சேலஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதால வரக்கூடிய இழப்பு என்பது $70 பில்லியன் வரை இருக்கலாம் இந்தியாவுக்கு. அட்லாண்டிக் பெருங்கடல் சூழ்ந்துள்ள நாடுகள் சொன்னதுதான் சட்டம், உலக பொருளாதாரம் எல்லாம் சொன்ன காலம் போய் இல்ல இனிமேல் எவன் வாங்குறானோ அந்த பகுதிகள் இருக்கக்கூடிய நாடுகள் வசிக்கும் இடம் இந்த ஏசியன் ரிம்லேண்ட் அண்ட் ஆப்பிரிக்கன் ரிம்லேண்ட், இந்த இந்திய பெருங்கடலை சுத்தி இவர்கள் சொல்வதுதான் சட்டம் என்று ஆக போகிறது. இப்படி ஒரு கட்டம் ஏற்பட்டால் அமெரிக்கா வாசஸ் ரஷ்யா, சைனா, இந்தியா. சென்னையை அடுத்துள்ள சில நிறுவனங்களே இருக்கின்றன. இது மாதிரி கிளவுட் கம்ப்யூட்டிங், இது மாதிரி சர்வீஸ் ப்ரொவைட் பண்றது போதும். அமெரிக்காவுக்கு நம்ம உழைச்சது போதும். இனிமேல் இந்த விப்ரோ 16 மணி நேரம் வேலை பார்க்கணும், 20 மணி நேரம் வேலை பார்க்கணும் சொல்ற நாராயணமூர்த்தி போன்றவர்கள் இந்தியாவுக்கு உழைக்கும் தருவாய் வந்து விட்டது. அவர் இனிமேல் 18 மணி நேரம் அவர் ஆபீஸ்ல உட்கார்ந்து உழைச்சு இந்தியாவுக்கு புதுசா ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிக்கட்டும். இந்தியர்களை அமெரிக்கர்களுக்கு கொத்தடிமையாக்கினது போதும். இது இந்தியாவின் தன்னிலையையும் இருப்பையும் வல்லரசு ஆக வேண்டும் என்ற கனவையும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்றால் நமக்கு சொந்த டெக்னாலஜிஸ், எஸ்பெஷலி இன் டிஜிட்டல் ஸ்பேஸ் நமக்கு தேவை. டிஜிட்டல் செக்யூரிட்டி, சாஃப்ட்வேர் செக்யூரிட்டி அது இல்லைன்னு நினைச்சுக்கோங்க, நாளைக்கு நம்மளுக்கு என்னைக்கு வேணும்னாலும் அமெரிக்கா நம்மளுக்கு சில அப்டக்கல்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஓவராலா இந்த புவி அரசியலுங்கிறது எப்படி மாறிட்டு இருக்கு, குறிப்பா ஒரு பக்கம் ட்ரம்ப், இன்னொரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் போர் உள்ளிட்ட விஷயங்கள் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். யூரோப்பும் ஒரு மிகப்பெரிய ஒரு கவனத்துக்கு வந்திருக்கு. ஸோ உங்களுடைய பார்வையில் இது எப்படி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? புவிசார் அரசியல் மிகப்பெரிய மாற்றங்களை வரக்கூடிய சில ஆண்டுகளில் சந்திக்க போகிறது. யூரோப், அதாவது குறிப்பிட்டு வெஸ்டர்ன் யூரோப், மேற்கு யூரோப்பிய நாடுகள், அவர்களின் இருப்பையும் பலத்தையும் முழுமையாக இழக்கப் போகிறார்கள். கிட்டத்தட்ட அமெரிக்காவின் ஒரு கைப்பாவையாக மாறிவிடுவார்கள். அதன் முன்னோட்டம் தான் இப்போது அவர்கள் 2 பேருக்கும் எட்டியுள்ள உடன்படிக்கை. அதாவது முதல் படி 15% டேரிஃப்க்கு அவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க. $750 பில்லியன் எண்ணெய் அமெரிக்காவிடமிருந்து யூரோ வாங்கும் என்று அவர்கள் ஒற்றுக்கொண்டுள்ளார்கள். இது இல்லாமல் $600 பில்லியன் மதிப்புள்ள அமெரிக்க போர் கருவிகள், உபகரணங்கள், ஆயுதங்களை யூரோப் வாங்கும் என்று ஒத்துக்கொண்டுள்ளார்கள். இந்த கருவிகளை வாங்கி யாருக்கு கொடுப்பார்கள் என்றால் யுக்ரைனுக்கு கொடுப்பாங்க. ஸோ இது வலுக்கட்டாயமாக அவர்கள் மீது திணிக்கப்பட்ட ஒரு விஷயமாகத்தான் நாம் கருத வேண்டும். யூரோப் இன்னைக்கு ரஷ்யாவை கிட்ட போயிட்டு அணுகவும் முடியாது. ரஷ்யா சார்ந்து இருக்கக்கூடிய, ரஷ்யாவோடு நட்புறவு பாராட்டும் நாடுகளான சைனா, இந்தியா போன்ற நாடுகளை அவர்கள் வெளிப்படையாகவே பகைத்து கொண்டுள்ளார்கள். பிளட் ஆயில்னு சொன்னாங்க இந்தியா கொடுக்குற ஆயில. இன்னைக்கு நயாரா ரிஃபைனரி அது மீது மைக்ரோசாஃப்ட் யூரோ போட்ட சாங்ஷன் பேரால் அவங்க அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிட்டு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கிளவுட் கம்ப்யூட்டிங், அந்த கிளவுட் ஸ்டோரேஜ், நம்மளோட இன்டர்னல் ஸ்டோரேஜ், ஆன்லைன், அதெல்லாத்தையும் அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. அந்த ஃபெசிலிட்டியை கொடுக்கறத நிறுத்திட்டாங்க மைக்ரோசாஃப்ட். அதுக்கு டெல்லி ஹைகோர்ட்டில் நயாரா கேஸ் போட்டிருக்கு. நயாரா என்பது 49.1% ரஷ்யா ரோஸ்னஃபெஸ்ட், அதாவது ரஷ்யாவோட எண்ணெய் நிறுவனம், அவர்களின் பார்ட்னர்ஷிப், அவங்களோட ஷேர் பங்கு இருக்கு. மிச்ச இந்திய பங்குதாரர்கள் இருக்கிறார்கள். அதையும் $15 பில்லியன் அம்பானிக்கு விற்பதற்கான முன்னேற்பாடுகள் எடுத்துள்ளார்கள்.
சரி, நீ வாங்காமல் போனதால ஜெட் ஃபியூயலும் பேசிக்காக அந்த ரிஃபைனரியிலேருந்து ரிஃபைன் ஆகி போயிட்டு இருந்தது டீசலும் ஜெட் ஃபியூயல். நீ வாங்காததால் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம்னு எடுத்து பார்த்தா இந்தியா வந்து அந்த அதே ஃபியூயலையும் அதே ஆயிலையும் ஆப்பிரிக்காவுக்கும் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கும் வித்துட்டு இருக்காங்க. இப்போ யூரோப்புக்கு தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு. யூரோப் ரஷ்யாவை அணுக முடியாது, கல்ஃபை வந்து அணுகுனாங்க. சவுதி அரேபியா நீ கேட்டப்பெல்லாம் கொடுக்கறதுக்கு என்கிட்ட எண்ணெய் இல்லை சாமி, நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவங்ககிட்ட எண்ணெய் வந்து இருப்பு இல்லை, அவ்வளோ ரிஃபைனரி இல்லை, சுத்திகரிப்பு ஆலைகள் கம்மியாக இருக்குது, ப்ளஸ் எண்ணெயும் இல்லை. எங்கே போய் நிற்பாங்க? இப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ் அமெரிக்கா தான். ஸோ அவர்களே நெருக்கடியில் சிக்க வைத்து கொண்டார்கள். ஸோ அட்லாண்டிக் பெருங்கடலில் இருக்கும் ஒரே பவர் இன்று அமெரிக்கா மட்டும்தான். யூரோப்பிய நாடுகள் ஒரு காலத்தில் அமெரிக்காவுக்கு இணையாகவோ இல்லை அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தல் ஊட்டும் வகையிலோ 2000 ஆண்டிலிருந்து வளர்ந்து கொண்டிருந்தன. அந்த யூரோ கரன்சிக்குன்னு ஒரு வேல்யூ இருந்தது. போகிற போக்க பார்த்தா யூரோ வில் பிகம் அ ரபுள், ரூபில் ரபுள் ஆக்குவாங்க, கடைசியில் யூரோ வில் பிகம் அ ரபுள். யூரோ வந்து மதிப்பில்லாத ஒரு கரன்சியாக மாறக்கூடும். இதை தெரிஞ்சுதான் என்னோ பிரிட்டிஷர்ஸ் வந்து முதல்லயே யூரோ விட்டு வெளியே போயிட்டாங்க. அவங்க இந்தியா கூட தனியாக ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்தியாவுக்கு சாதகமாக. எஃப்டிஏ பார்த்தீங்கன்னா $112 பில்லியன். அதே இந்தியா அமெரிக்காவோட அக்ரிமெண்ட் வந்து ஆகஸ்ட் 1 அதாவது இன்னும் 2 நாட்களுக்குள் அது அதிகாரப்பூர்வமாக டீல் செட்டில் ஆகணும். ஆனால் டீல் செட்டில் ஆகுமான்னு கேட்டால் சில விஷயங்களால் அந்த டீல் வந்து அமலுக்கு வருவது கஷ்டம். குறிப்பிட்டு சொல்லணும்னா டிஜிட்டல் லெவி என்ற ஒரு பிரச்சனை இருக்குது. அவங்களோட டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் இங்கே இருக்கிறதுக்கு நம்ம டேக்ஸ் போட்டுட்ருக்கோம். அதே மாதிரி நம்ம கொடுக்குற சாஃப்ட்வேர் சர்வீசஸ் அண்ட் கால் சென்டர் சர்வீசஸ்க்கு வந்து அவங்க டேக்ஸ் போடக்கூடாது, நான் டேக்ஸ் போட மாட்டேன், நீயும் டேக்ஸ் போடாது. ரெண்டாவது, ப்ரொடெக்ஷனிஸ்ட் பாலிசி அமெரிக்கா சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அவர்கள் இங்கேருந்து போகக்கூடிய இம்போர்ட்ஸுக்கு அதிகம் டேரிஃப் போட்டுட்ருக்காங்க. அதை நம்ம WTOவில் சேலஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதால் வரக்கூடிய இழப்பு என்பது $70 பில்லியன் வரை இருக்கலாம் இந்தியாவுக்கு. ஆனால் அது ஈடுகட்டும் வகையில் நம் இருப்பை தக்க வைக்குமாறு பல முயற்சிகளை நாம் எடுத்த வண்ணம் உள்ளோம். உதாரணத்துக்கு இன்று லாட்டின் அமெரிக்காவை அணுகியுள்ளோம். பொலிவியா, பெரு, அர்ஜென்டினா, பிரேசில், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமீபியா, கானா, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ. இந்த இடத்துக்கெல்லாம் பிரதமர் போயிட்டு வந்திருக்காரு. பர்பஸாக தான் போயிட்டு வந்திருக்காரு. இப்போ யூரோ ஷ்ரிங்க் ஆயிட்டு வருது. அமெரிக்கா வந்து அவங்க டேரிஃப் ரிஜிமால அவங்க ஒரு அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய ஒரு இன்னும் சொல்ல போனால் மற்ற எக்கானமிஸை கெனபலைஸ் பண்ணக்கூடிய ஒரு அரக்கனாக மாறிக்கொண்டு இருக்கிறார் அமெரிக்காவோட ஸ்டைல் ஆஃப் திங்கிங். ஒரு காலத்தில் பிரிட்டன் எப்படி வந்து டேக்ஸை வச்சு மற்றவங்களை அச்சுறுத்துனாங்களோ அது மாதிரி அமெரிக்கா இப்போ உருவாகிட்டு இருக்கு. இதுக்கு நேர்மாறான ஒரு கொள்கையை இந்தியா கொண்டுள்ளது. சரி, நீ இது பண்ணுறியா, நாங்கள் என்ன பண்ணுறோம்? குளோபல் சவுத்துன்னு சொல்லிட்டு, அமெரிக்கா என்பது ஒரு நாடு, யூரோப்போட நாடுகள் 27 நாடுகள், மத விட்டா மற்ற நாடுகள் மொத்தம் சேர்த்து 28-30 நாடுகள் தான் இவங்க. மற்ற நாடுகள்லாம் இவங்களுக்குள்ளே சேர மாட்டாங்க. இல்லை, இந்த G7 கவுண்டராக வந்தது பிரிக்ஸு. பிரிக்ஸை வளர்க்கறதுக்கு முயற்சிகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். பிரிக்ஸ் என்பது இன்று பேர் மாற்றப்பட்டு பிரதமர் புது பரிணாம வளர்ச்சியால் புது பேர் ஒன்று பிரிக்ஸுக்கு வழங்கியுள்ளார், புது அர்த்தம் வழங்கியுள்ளார். பில்டிங் ரெசிலியன்ஸ், இன்னோவேஷன் அண்ட் கோஆப்ரேஷன் ஃபார் சஸ்டைனபிலிட்டி அப்படின்று பேர் மாற்றியுள்ளார். அங்கே சைனாவை காணோம், சவுத் ஆஃப்ரிக்காவை காணோம், இந்தியாவை காணோம், பிரேசிலை காணோம், ரஷ்யாவை காணோம். அந்த BRICS வந்து அவர் புது பேர் கொடுத்துட்டாரு. பில்டிங் ரெசிலியன்ஸ், இன்னோவேஷன் அண்ட் கோஆப்ரேஷன் ஃபார் சஸ்டைனபிலிட்டின்னு பேர் மாற்றிட்டாரு. அப்போ அதுக்கு இன்னொரு இது அர்த்தம் என்னடான்னா, இது பரிணாம வளர்ச்சி அடைய போகுது. இது நாடுகள், வெறும் சில நாடுகள் மட்டுமல்ல, இன்னும் பல நாடுகள் இந்த கூட்டமைப்பில் சேரப்போகின்றன என்ற அர்த்தம். இப்போ பல நாடுகள் சேரும் போகும்போது அமெரிக்கா இப்போ அந்த டேரிஃப் ரிஜிமை கொண்டு வரதுக்கு ஒன் ஆஃப் த ரீசனே வந்து அவங்க இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்கும், அவங்க ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், அவங்க டாலரை வந்து வலிமைப்படுத்துறதுக்கும். இப்போ யூரோ வீக்கன் ஆகும். ஏன்னா டிமாண்ட் வந்து கம்மியாயிட்டு இருக்கு. டோட்டலாக அமெரிக்கன் டிபெண்ட்டாக மாறிட்டு வருது.
ஏன் பிரான்ஸும் இந்தியாவும் தனியாக அக்ரிமெண்ட் நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க யூரோக்கு வெளியே. அதே மாதிரி கிரீஸுக்கு பிரதமர் போயிட்டு வந்தார், சைப்ரஸுக்கு போயிட்டு வந்தார், அவங்க தனியாக அக்ரிமெண்ட் நெகோஷியேட் பண்ண. இட்டாலியோட மெலோனி ஓப்பனாகவே அவங்களோட பிரதமர் வந்து இந்த டாரிஃப் ரிஜிம்க்கு யூரோ சைன் பண்ண இதுக்கு வந்து அகெயின்ஸ்டாக பேசியிருக்காங்க. ஸோ யூரோ அன்று சில நாட்களுக்கு அப்புறம், சில மாதங்களோ சில வருடங்களுக்கு அப்புறம் இருக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதற்கு நேர்மாறாக ஒரு காலத்தில் எந்த பகுதிகளை சொரண்டி ஏமாற்றி அவர் அச்சுறுத்தி யூரோப்பிய நாடுகள் வந்து வளர்ந்த நாடுகளாக மாறி இன்று கோலோச்சுகின்றவோ அந்த நாடுகள் இன்று உலகத்தின் முக்கிய மைய நாடுகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. தி பவர் சென்டர் ஷிஃப்டிங் ஃப்ரம் அட்லாண்டிக் டு த டஃப் இந்தியன் ஓஷன். அட்லாண்டிக் பெருங்கடல் சூழ்ந்துள்ள நாடுகள் சொன்னதுதான் சட்டம், உலக பொருளாதாரம் எல்லாம் சொன்ன காலம் போய் இல்லை இனிமேல் எவன் வாங்குறானோ அந்த பகுதிகள் இருக்கக்கூடிய நாடுகள் வசிக்கும் இடம் வந்து இந்த ஏஷியன் ரிம்லேண்ட் அண்ட் ஆப்பிரிக்கன் ரிம்லேண்ட், இந்த இந்திய பெருங்கடலை சுத்தி இவர்கள் சொல்வதுதான் சட்டம் என்று ஆக போகிறது. இப்படி ஒரு கட்டம் ஏற்பட்டால் அமெரிக்கா வாசஸ் ரஷ்யா, சைனா, இந்தியா, இந்த RAC அலையன்ஸ், இந்த அலையன்ஸ் வந்து அதற்கு சில முன்னோட்டங்களும் நடந்து கொண்டு இருக்குது. உதாரணத்துக்கு சைனாக்கு வந்து விசாஸ் வந்து இந்தியா கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. 2 கம்பெனிஸ் நடுவில் சில மேனுஃபேக்சரிங் அக்ரிமெண்ட்ஸும் சைன் பண்ணியிருக்காங்க, சைனீஸ் கம்பெனிஸ்க்கும் இந்தியாவுக்கும். இந்தியா நிதி ஆயோக் வந்து 24% வரைக்கும் யார் வேணாலும் இந்தியன் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரூல் எடுத்து வந்திருக்கு. ஏன்னா 25% இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு டேரக்டர் கிடைப்பாங்க, 24% சொல்லும்போது அவங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லி ரூல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நம்ம பண்ண வேண்டிய ஒரே இது டிஜிட்டல் செக்யூரிட்டி அண்ட் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து இன்னும் கிரெடிபிளாக மாற்றுறது. இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் பண்ண வேலையை யூரோப் வந்து அவங்க மேலே பொருளாதார தடை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு மைக்ரோசாஃப்ட் நயராக்கு வந்து பின்னாடி இருந்து அவங்களோட கொடுக்க வேண்டிய 1 வருஷத்துக்கு போட்டிருந்தாங்க அக்ரிமெண்ட், அவங்க ஃபெசிலிட்டிஸ் கொடுப்பான்னு சொல்லிட்டு, ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் கொடுப்பாங்க. அதை அவங்க பிடிக்கிட்டாங்க பார்த்தீங்களா, ஃபெசிலிட்டி கொடுக்காம அவங்களோட டேட்டாவே அவங்கள ஆக்சஸ் பண்ண முடியல. அது மாதிரி ஒரு சூழ்நிலை இந்தியாவுக்கு ஏற்படக்கூடாதுன்னா உள்நாட்டிலேயே நம்பகத்தன்மையோடு நாம் சில விஷயங்களை செய்ய வேண்டும். சென்னையை அடுத்துள்ள சில நிறுவனங்களே இருக்கின்றன இது மாதிரி கிளவுட் கம்ப்யூட்டிங், இது மாதிரி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு. போதும், அமெரிக்காவுக்கு நம்ம உழைச்சது போதும். இனிமேல் இந்த விப்ரோ 16 மணி நேரம் வேலை பார்க்கணும், 20 மணி நேரம் வேலை பார்க்கணும் சொல்கிற நாராயணமூர்த்தி போன்றவர்கள் இந்தியாவுக்கு உழைக்கும் தருவாய் வந்து விட்டது. அவர் இனிமேல் 18 மணி நேரம் அவர் ஆஃபீஸில் உட்காந்து உழைச்சி இந்தியாவுக்கு புதுசாக ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிக்கட்டும். இந்தியர்களை அமெரிக்கர்களுக்கு கொத்தடிமையாக்கினது போதும். இது இந்தியாவின் தன்னிலையையும் இருப்பையும் வல்லரசு ஆக வேண்டும் என்ற கனவையும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்றால் நமக்கு சொந்த டெக்னாலஜிஸ், எஸ்பெஷலி இன் டிஜிட்டல் ஸ்பேஸ் நமக்கு தேவை. டிஜிட்டல் செக்யூரிட்டி, சாஃப்ட்வேர் செக்யூரிட்டி அது இல்லைன்னு நினச்சிக்கோங்க, நாளைக்கு நம்மளுக்கு என்னைக்கு வேணும்னாலும் அமெரிக்கா நம்மளுக்கு வந்து சில அப்டக்கல்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் UPI நம்மளோட சொந்த இதுவாக இருக்கிறதுனால தான் அவனால் ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் நிறைய கம்பெனி ஸ்டார்ட் முதல் கொண்டு எல்லாருமே வந்து அமெரிக்காவோட பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிளாட்ஃபார்ம்ஸை நம்ம வந்து நம்ம சொந்த பிளாட்ஃபார்ம்ஸை மாற்றணும். மைக்ரோசாஃப்ட் மேலே டிபெண்ட் ஆகுறது, IBM மேலே டிபெண்ட் ஆகுறது, இதை நிறுத்தணும். சைனா என்னைக்கோ பண்ணிடுச்சு, அவங்க என்னைக்கோ 80ஸ்லேருந்தே அதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தொலைநோக்கு பார்வையோடு. இன்னைக்கு சைனா அமெரிக்கா மேலே டிபெண்ட்டாக இல்லை அவங்களோட டிஜிட்டல் செக்யூரிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே. நம்ம டிஜிட்டல் செக்யூரிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிஜிட்டல் டிரான்சாக்ஷன், மற்ற சில விஷயங்களுக்காக இன்னும் வந்து அமெரிக்கன் போர்ட்டல்ஸை தான் நம்பி இருக்கோம் நம்ம. அதை முதல்ல, ஏன்னா வைபோதன் அங்கே இருக்கு, கூகுள் இல்லையே, அது மாதிரி நம்ம சொந்தமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், அதை எடுத்துகிட்டு வரணும். அந்த கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கவர்மெண்ட் டெவலப் பண்ணணும். அப்போ தான் வந்து நாளைக்கு அமெரிக்கா வந்து இந்த டேரிஃப் வார்ன்னு சொல்லி, டேரிஃப் வார்ன்றது வந்து வெறும் டேக்ஸை ஏற்றுறது, டேக்ஸை குறைக்கிறது, பொருளை நிறுத்துறது, பொருள் மேலே டேக்ஸ் போடுறது மாத்திரம் இல்லை. டெக்னாலஜி டினையல் ஆல்சோ இஸ் அ வார். ஒன் ஃபைன் மார்னிங் உங்கள் இமெயிலை நீங்களே ஆக்சஸ் பண்ண முடியலன்னா என்ன ஆகும்? உங்கள் ஆஃபீஸ் ஃபைல்ஸ் வந்து எதுவுமே காணும், நீங்கள் க்ளவுடில் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க ட்ரைவில். எந்த ஃபைலை நீங்கள் பார்க்க முடியலன்னா அன்றைக்கி ஃபுல்லாக உங்கள் ஆஃபீஸை இழுத்து மூடிட்டு உட்காந்துருக்கணும் சார். நீங்கள் ஒரு நாள் உங்கள் யூடியூப் சேனலே காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சுன்னா அதை ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது ஹேக் பண்ணிட்டாங்கன்னா. இது மாதிரியான பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு நாம் முயற்சிகள் எடுக்க வேண்டும்.
இனிமேல் வரக்கூடிய காலங்களில் இது மாதிரியான இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர், ஹைடெக் வார்ஸ், சைபர் வார்ஸ் அதிகம் நடக்கும். பட் அட்லாண்டிக்கோட காலம் முடிவுக்கு வருகிறது. இந்திய பெருங்கடலின் காலம் தொடங்குகிறது. நன்றி சார். பல்வேறு கேள்வி தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஜெய்ஹிந்த். நன்றி. ஜெய்ஹிந்த் சார்.